கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 65ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நன்மைகளினாலே நிரப்பி நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராயிருக்கிறார். வருஷம் முழுவதும் அவர் நன்மைகளினாலே நம்மை நிரப்புகிற நல்ல தேவனாக இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் தினமும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை தேற்றுகிறவராக, நம்மை நடத்துகிறவராக, நமக்கு நன்மை செய்கிறவராக கர்த்தர் கடந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வயதுக்கு ஏற்றதான தேவைகள் நமக்கு உண்டு. குழந்தையாக இருக்கிறோம், வாலிப பிள்ளைகளாய் மாறுகிறோம், பிறகு வயதுள்ளாய் மாறுகிறோம். இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை கர்த்தர் நமக்கு அந்தந்த வயதுக்கேற்ற அந்தந்த நாளுக்குரிய நன்மைகளினாலே கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாமே தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு வருகிறதாய் காணப்படுகிறது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். அவர் நமக்கு நன்மை செய்வதிலேயே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவருக்கு செய்கின்ற காரியங்களினால் அல்ல, ஜெபிப்பதினாலோ அல்லது வேதத்தை வாசிப்பதினாலோ அல்ல, அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்கிறதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனவே தான் அவர் நமக்கு பார்த்து சொல்கிற, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் ஏசாயாவில் பார்க்கும் பொழுது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவியுடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நன்மைகளினாலே நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஏந்துகிற, சுமக்கிற, நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எனவே வருடம் முழுவதும் நன்மைகளினாலே கர்த்தர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது, யோபு 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பாதைகளை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்கு எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களில் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். யோபு கஷ்டப்படுகிற நாளிலே தன்னுடைய பழைய நிலைமையை எண்ணி பார்த்து, இப்படிப்பட்டதான செல்வ செழிப்பில் நான் இருந்தேன், அந்த செல்வ செழிப்பு இப்பொழுது எனக்கு இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்வதை நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு கொடுத்த என் அப்பத்தையும் நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ அவைகளின் முன் சுகந்த வாசனையாக படைத்தாய். காரியம் இப்படி ஆயிற்றென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். எல்லாமே நமக்கு தேவனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கரங்களை விரிக்க நாம் வாங்கி கொடுக்கிறோம். அவர் நன்மைகளினாலே முடிசூட்டுகிறார். நம்முடைய பாதைகளை எல்லாம் அவர் நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஒன்று செய்ய வேண்டும், கர்த்தரையே நாடி, கர்த்தரையே துதித்து, கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவன் சொன்னால் நம்முடைய வாழ்நாட்கள் முழுதும் நன்மையினால் சகாயம் பெற்றவளாய் நாம் ஜீவிக்க முடியும். ஜெபிக்கலாமா? மகா இருக்கும் கிருபையுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, வருஷத்தை உடைய நன்மையால் முடிச்சுட்டுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உள்ளவரே, எங்களுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிவதற்காக நடத்தி சொல்லுகிறோம். கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகள் வந்தாலும் கூட என் தேவன் எங்களோடு கூட இருந்து திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி எங்களோடு கூட இருக்கிற நன்மை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் முழுதும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து நீர் வழி நடத்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியாய் கிரியை செய்யும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புறுத்து நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.